அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்ப்போம். செவ்வாய் 1, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களிலே இருந்தால் தோஷம் ஏற்படும் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகின்றது. அதற்கு அதிகமான தோஷங்கள் எந்தெந்த லக்கணங்களுக்கு வரும் என்று பார்ப்போம். பொதுவாக கடக லக்கணமாக 8 செவ்வாய் இருந்தாலும், சிம்ம லக்கணமாக 7 செவ்வாய் இருந்தாலும், கன்னிகா லக்கணமாக 2 7ஆம் இடங்களிலே செவ்வாய் இருந்தாலும், மகர லக்கணமாக 2 செவ்வாய் இருந்தாலும் அதிகமான தோஷம் ஏற்படும் என்பது. அது மட்டுமல்ல, 7 பலப்பட்டிருந்தால் அந்த தோஷம் நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, மீதமுள்ள ராசிகளிலே இருந்தால் எப்படி அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகின்றது என்று பார்ப்போம். நறுமணம், தனு, மீன், கன்னி, நண்டுடன் ஏறு, தண்டு, தெரிவைகோள், ஆறல் ஏரில், நீள்வல ராகுகேது, சனிமகன் பற்றினாலும் நிச்சயம் தோஷமில்லை என்று நூல்கள் சொல்லி இருக்கின்றன. அதாவது தனு என்று சொல்லக்கூடிய தனுசு இலக்கணமும், மீன் என்று சொல்லக்கூடிய மீன லக்கணத்திலும், கன்னி என்று சொல்லக்கூடிய கன்னிகா லக்கணத்திலும், நண்டு என்று சொல்லக்கூடிய கடக லக்கணத்திலும், ரிடவம் என்று சொல்லக்கூடிய ரிடவத்திலும், தண்டு என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலும் செவ்வாய் இருந்து ராகு கேது கூடினாலும் பார்த்தாலும், அல்லது சனியும் சனிமகனும் பார்த்தாலும் நிச்சயம் தோஷமில்லை என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஓரை தண்ணில் 12, 14, 7, 8 ஆறலுற 7 அதிபன் பலப்பட்டிருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் ஒன்றும் செய்யாது என்று சொல்லப்படுகிறது. மேடம், விருச்சகம், மகரம் இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்து எந்த இடங்களா வந்தாலும் சரி, 1 வந்தாலும் 2 வந்தாலும் 7, 8, 12 வந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் கொஞ்சம் கூட இல்லை என்று நூல்கள் சொல்லுகிறது.